அமித்ஷாவின் காலில் விழுந்த எடப்பாடியின் மகன் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அதாவது தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அந்த வேலையிலே பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்திலே கையெழுத்து போட்டது யார் அப்படின்னா நமது ஓபிஎஸ் அவர்கள். அந்த அளவிற்கு 2021ஆம் ஆண்டு ஓபிஎஸ்க்கு அதிகாரங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அதிகாரத்தை புறம் பறித்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு காலத்தில் பாஜக அதிமுக கூட்டணி என்பது இருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப மட்டும் கிடையாது, 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியே வெளிப்படையாக அறிவிப்பை கொடுத்தார். அதிமுக ஒவ்வொரு நபருமே பாஜக கூட்டணி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி தீபாவளியை போல வெடிவெடித்தெல்லாம் கொண்டாடினாங்க. ஆனா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகி விடுமோ அப்படிங்கிற சந்தேகம் அதிமுக தொண்டர்களுக்கே வந்துருச்சு. அதற்கு ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வரமாட்டேங்குது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜக இருக்கிறது, அதனால் கூட்டணியை முறித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் அதிமுக விழுந்தது அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் ஒரு பேட்டியிலே பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருந்தார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது எதுவும் கிடையாது அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் 2 தினங்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமது அமித்ஷா அவர்களை பார்த்தீங்கன்னா நமது எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர்கள் சந்தித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. எதற்காண்டி அப்படின்னா, இப்ப சமீப காலமாகவே எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் அலுவலகங்கள் வீடுகள் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கு. அந்த அமலாக்கத்துறை சோதனையை நிறுத்துவதற்கு இனிமேல் அமலாக்கத்துறை எங்களை விசாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய மகனின் மூலமாக அமித்ஷாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது அமித்ஷா அவர்கள் சொன்னதாகவும் அதற்கு 3 மாத காலம் அவகாசம் மிதுன்ராஜ் அவர்கள் கேட்டிருப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் அமித்ஷாவை சந்தித்து அதுவும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருக்கேன். அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.